Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி garlic chicken 65 மசாலா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். chicken எப்பவுமே ஒரே டேஸ்ட்ல செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு ஒரு 25 பூண்டு பல் எடுத்துர்க்கேன். இப்போ இத மிக்ஸி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் இதே சைஸ்ல ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே சம அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். அதை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா 3 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்து சேர்க்க போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம சேர்த்து இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்ல நைஸ் விழுதா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகாய் 2 பட்டை வத்தல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிற போறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம சேர்த்துருந்தது எல்லாமே பச்சையா அரைச்சிருக்கனால நல்லா இந்த டயத்தில் வதக்கிக்கோங்க. அப்போதான் ராஸ்மல் அதிக அளவுக்கு தெரியாமல் இருக்கும். இது கூட 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு 3/4 கிலோ சிக்கன் கரெக்டான அளவாக இருக்கும். போனோட எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் இன்னொரு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயினான மசாலாவே இந்த மசாலா தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த 3 மசாலா தான் இதுக்கு முக்கியமான மசாலாவே. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் 65 மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம அரைச்ச விழுதுலேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலாவோட ராஸ்மல்லாம் தெரியாமல் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட garlic chicken 65 மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். நான் சப்பாத்தி, அதே போல் ஒயிட் ரைஸ், பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறேன். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.